ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து போகிறேன். ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வெயிட் வந்து 4 கிலோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா 4 கிலோ ஏறக்கூடாதான், ஒரு கிலோ தான் ஏறணும். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் வந்து போகிறோம். போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நானுமே வந்து ஹாஸ்பிட்டலில் பக்கத்தில் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி வெயிட் அதிகமாக இருக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வெயிட்டு அதிகமாக இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, கம்மியாக இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க. பேபி வெயிட்டும் இருக்கும், நம்மளதுமே வந்து ஏறும். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னாலே தெரியல. சரி செக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து கலைஞர் ஹாஸ்பிட்டல் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே தான் வந்திருக்கோம். ரொம்பவே வந்து பெருசு ஹாஸ்பிட்டலு, நல்லாவுமே இருக்கும், நீட்டாக இருக்கும் எல்லாமே. கூட யாருனா வந்தாங்களுமே வந்து இடமுமே இருக்கும், சேரும் சரி, கீழே உட்காந்துக்கலாம், நீட்டாக இருக்கும் எல்லாமே. அதனால் இங்கே தான் வந்து வந்திருக்கோம். எனக்கு இந்த மாதிரி நீட்டாக இருந்தாலும் வந்து பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் தான் வந்து வந்திருந்தோம். பைக் வந்து பார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே வந்து போகணும். எவ்வளோ கூட்டம் இருக்குது, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. கிரவுண்ட் ஃப்ளோர் போய் ரைட் சைடில் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுதான் வந்து பார்த்து போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. நல்லா காற்றுமே வந்து சூப்பராக வரும். உள்ளே ஒரு 8 ஃப்ளோரா இல்லை 6 ஃப்ளோரான்னு தெரியல, அவ்வளோக்குள்ளே இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் தான் போனேன். அதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து டயர்டாகிடுச்சு. போனோடனே பார்த்திங்கன்னா தண்ணியை குடிச்சிட்டு நானுமே வந்து நிறைய வாட்டி வந்திருக்கேன். இருந்தாலும் நானுமே வந்து ஒரு சுற்றி பார்த்துட்டு தண்ணி ரிலாக்ஸாக குடிச்சிட்டு போகணும். எவ்வளோ கூட்டம் இருக்குது தெரில. நான் பாட்டுன்னு கம்முன்னு நின்றுட்டுருக்கேன். பண்ணி பார்க்கணும் தைராய்டு இருக்குமா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் எதுவாக இருந்தாலும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைன் பார்த்திங்கன்னா இவ்வளோக்கெல்லாம் நின்றுட்டுருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா போய் கேட்டாங்க அவங்கக்கிட்ட, கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை நீங்கள் போய் லைன்லேயே நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் தான் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தார். நான் போய் உட்காந்துட்டேன். எனக்கு கண்ணு ஒரு பக்கம் சொக்கிட்டே இருக்குது கம்முன்னு உட்காரதுனால. இந்த 3 வாட்டி பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் லைன் கிட்டே வந்துடுச்சு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு உள்ளே போயிட்டேன். உள்ளே போனதுமே அவங்க வந்து சாப்பிடாம தானே வந்தீங்க அப்படின்னாங்க. இல்லை நான் சாப்பிட்டேனே அப்படின்னு சொன்னேன். சாப்பிடாம தானே வரணும், நீங்கள் ஏன் சாப்பிட்டீங்க அப்படின்னாங்க. இல்லை எனக்கு யாருமே இதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க சாப்பிடாம அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சோகமாக வந்து கிளம்பிட்டேன். என்னடா இதுன்னு சொல்லிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஏரோப்ளேன் போச்சு. முகிலுக்கு வந்து ஏரோப்ளேன்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து அவனுக்காக வீடியோ எடுத்து அவன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நாளைக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து சாப்பிடாம கிளம்பி வரணும். வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும். பார்த்துட்டு நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வரும். பாய்.